Find the value of A, B, C and D from the equation. ஓகே, இதை மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கில் மேட்ரிக்ஸ் கிளாஸ் 12 3rd சாப்டர் எக்ஸசைஸ் நம்பர் 3.1ல் உள்ள கொஸ்டின். அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ணலாங்கிறது தான் நம்முடைய வீடியோடைய ஐடியா. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம முதல்ல அப்சர்வ் பண்ணணும். எந்த ஒரு கொஸ்டின் கொடுத்தாலும் முதல்ல வி ஹேவ் டு அப்சர்வ். கொடுக்கப்பட்டது ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். ஏன்னா நமக்கு சில அன்னோன்ஸ் இருக்குது, வி டோன்ட் நோ சம் வேரியபிள்ஸ் தட் அதை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் என்னென்னா, இஃப் டூ மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல் தே ஷுட் ஹேவ் த சேம் ஆர்டர், ஒரே ஆர்டர் இருக்கணும் ரெண்டு பக்கமும். ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா, the elements are same, the corresponding elements are same. அதாவது லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தில் உள்ள எலிமெண்ட்டும் ரைட் சைடில் உள்ள ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தோட எலிமெண்ட்டும் சேம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஈக்குவேட் பண்ணலாம். இங்கேருந்து ஈக்குவேட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஏபிசிடி என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேட்டிங் த எலிமெண்ட் இன் த ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம். அதை நம்ம எப்படி எழுத போகிறோம், முதலாவது காலத்தில் உள்ள எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம், இந்த ரெண்டு மீட் ஆகக்கூடிய அந்த இடம் தான் நமக்கு என்னென்னா எலிமெண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அந்த இடத்துல யார் இருக்கா, ஓகே டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டோம். அங்கே எனக்கு ஏ மைனஸ் பி அப்படின்ட்டு இருக்கு, சரியா? ஸோ லெஃப்ட் சைடில் எழுதிட்டேன் A11. ரைட் சைடில் உள்ள ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தில் எனக்கு யார் இருக்கா, அந்த இடத்துல -1 இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடு. அப்புறம் எனக்கு அங்கே ஈக்குவல் டு இருக்கும் பொழுது அங்கே எனக்கு ஈக்குவல் டு இருக்குல்ல, அந்த ஈக்குவல் டு இருக்கிற இடத்துல அதே மாதிரி ஈக்குவல் டு எழுதிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருக்க ஈக்குவல் டு, இந்த இடத்துல இருக்கிற எனக்கு ஈக்குவல் டு. சரி, இப்போது A12 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் இல்லை எனக்கு யார் இருக்கா, ஹூ இஸ் தேர், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எனக்கு யார் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், இந்த ரெண்டு மீட் ஆகக்கூடிய பாயிண்ட் அந்த லொக்கேஷன் அந்த இடம், அந்த இடத்துல எனக்கு யார் இருக்கா, ப்ளீஸ் லெட் மீ நோ. 2A + C அப்படின்னு எனக்கு ஒருத்தங்க இருக்காங்க. 2A + C இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலத்தில் எனக்கு யார் இருக்கா, ஐ ஹாவ் அ மெம்பர் உறுப்பு 5. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுதிக்கிட்டுமா, இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 எழுதிக்கிட்டுமா. ஸோ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அங்கே எனக்கு யார் இருக்கா, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எனக்கு இங்கே இருக்கக்கூடியது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2A - B. ஸோ ஐ கேன் ரைட் 2A - B. இப்போ நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம், எனக்கு அங்கே ரைட் சைடில் எனக்கு யார் இருக்கா, லெஃப்ட் சைடில் எழுதிட்டோம். ஓகே, உங்களை ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். எஸ் கரெக்ட், அதுதான் 0. குட், கரெக்டாக சொல்கிறீங்க. A22 நீங்களே நோட்டில் எழுதுங்க பார்ப்போம், பார்க்காம எழுதிட்டு செக் பண்ணுங்கள். இப்போ அதை மட்டும் நான் ஒரு ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணுறேனே, எழுதின பிறகு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள். எழுதிட்டிங்களா, நோட்லாம் எடுத்து எழுதணும். ஸோ எனக்கு யார் வருவாங்க, 3C - D = 13. எஸ் கரெக்டு தான், பொங்காதீங்க. என்ன 3D 3C + D கவனிக்கிறீங்களான்னு பார்க்குறதுக்காக நான் வேணுக்குனியும் அங்கே என்ன பண்ணுறேன், ஒரு மைனஸ், இப்போ ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் போட்டேன். சரியா, குட் பீப்புள்ஸ். ஓகே, இது 3வது ஈக்குவேஷன், இது 4வது ஈக்குவேஷன். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ABCD. போலாமா? சரி, இப்போ நம்ம நல்லா கவனித்து பார்த்தா எதை எடுத்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 3rd ஈக்குவேஷன் பாருங்களேன், அந்த இடத்துல யார் இருக்கா, எனக்கு அழகாக 2A - Bன்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம 3rd ஈக்குவேஷன் எடுக்கிறோம். 3rd ஈக்குவேஷன் எடுத்து நம்ம சால்வ் பண்ணும் பொழுது -B அந்த பக்கம் கொண்டு போகும்போது இட் வில் பிகம் +B. சரியா, 2A + B. ஓகே, ஸோ இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to substitute in 2Aவும் AB இருக்கக்கூடிய ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் என்னது, in 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எடுத்து போடுறோம்.
ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? a minus b is equal to -1. அதில் எடுத்து பிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ a மைனஸ் பின்னு ஒரு ஆள் இருக்காங்க ஈக்குவல் டு -1. அதில் நம்ம பிக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 2a அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறது 2a. சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? a minus 2a minus a equal to -1. a minus 2a equal to a கிடையாது. ஏன் மைனஸ் a வருது? பெரிய நம்பரோட சிம்பிளை தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். சரியா? எழுதியாச்சு. ரெண்டு பக்கம் மைனஸ் சைன் இருக்கிறதுனால we can cancel it out. ஸோ a equal to நமக்கு 1 அப்படின்னு ஒரு ஆன்சர் வருது. ஸோ இதை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? a is equal to 2a equal to bயில் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் இன் 2a equal to b அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வருது? b is equal to 2 times of 1 will give you the answer 2. ஸோ b is equal to 2 கிடச்சிச்சு. இப்போ அடுத்து பியும் கண்டுபிடிச்சிட்டோம், ஏயும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்கே பாருங்களேன், இந்த ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து போடலாமா? a is equal to 1 in equation 2. a equal to 1 in equation 2 போடும்போது எனக்கு என்னது? ஈக்குவேஷன் 2 என்ன? 2a plus c is equal to 5. ஓகே, ஸோ என்ன ஆகுது? 2 into 1 is 2. இப்போ c இருக்கா? c is equal to இந்த ப்ளஸ் 2 அந்த பக்கம் கொண்டு போகும்போது என்ன ஆகும்? இட் becomes -2. 5 minus 2 is 3. So c equal to, we come to a conclusion 3. இப்போ இதை எடுத்து நம்ம நாலாவது ஈக்குவேஷனில் போடலாமா? c இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனில். ஸோ தட் வில் கெட் என்னது? d போடலாமா? c is equal to நமக்கு என்ன வந்துச்சு? எஸ் 3 -2. ஓகே, c equal to 3 in equation 4. 4 போடும் பொழுது 3 into cக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 3 plus d is equal to 13. அப்படி தானே? 3 3s are 9. ஓகே, அந்த 9 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும்? வில் கெட் -9. ஓகே, ஸோ 13 minus 9 please 4. Good peoples. So we have got a b c d. a equal to 1, b equal to 2, c equal to 3, d equal to 4. Thanks a lot for watching the video till the end. Thank you, bye, and see you in the next video. Nandri.